ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரிசியே சேர்க்காத 3 விதமான ஹை ப்ரோட்டீன் இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம இட்லி அரைக்க மிக்ஸி தான் யூஸ் பண்ண போகிறோம். கிரைண்டர் தேவையே கிடையாது. நல்லா புசு புசுன்னு சூப்பர் சாஃப்டாக எப்படி இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொண்ட கடலையும் சோளமும் வச்சு எப்படி இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு கொண்ட கடலை சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு ஒயிட் சோளம் சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸ் சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் அரை கிளாஸுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக 3/4 கிளாஸுக்கும் கம்மியாக உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம ஓவர் நைட் ஊற வைக்க போகணும். ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்க 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாவு அரைக்க தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைக்காமல் லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மாவு நல்லா புளிச்சு வரட்டும். பாருங்கள், இந்த மாவு எனக்கு 6 மணி நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லி பிளேட்டில் நான் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ரெடி பண்ண மாவை இந்த பிளேட்டில் ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே வைக்கணும். இப்போ ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். 12 நிமிஷத்துக்கு அப்புறமா கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். நல்லா குக் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற இட்லி மாதிரி அவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா ஒரு ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் இருக்கிற ஒரு இட்லி ரெசிபி தான். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இது கூடவே வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நிறைய பேர் என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மல்டி கிரைனும் ஓட்ஸும் வச்சு ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? நான் யூனிஃபிட்டோட ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் ரோல்டு ஓட்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ அதே கிளாஸில் அரை கிளாஸ் கடலைப்பருப்பு, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு, மைசூர் பருப்பு அரை கிளாஸ் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு அரை கிளாஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம், அவல் நான் சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன், அது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். ஒரு 5-6 டைம் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ டஸ்ட் வருதுன்னு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா கிளியர் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது முங்குறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 5 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறட்டும். பாருங்கள், 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது எப்போவுமே லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் தான் நம்ம மாவு அரைக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா வரும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா வராது இட்லி. தோசைக்கு தான் நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும். மாவு அரைச்சதுக்கப்புறமா அது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், மாவு புளிச்சு வரட்டும். எனக்கு இந்த மாவு 4 மணி நேரத்துலேயே புளிச்சு வந்துருச்சு. பாருங்களேன், 4 மணி நேரத்துலேயே பயங்கரமாக புளிச்சு வெளியெல்லாம் கொட்டிருச்சு. ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இட்லி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஆயில் பாட்டில் வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு ஒரு 12 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு குக் பண்ணுங்கள். நான் ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், மாவு வருது. ஸோ வேகலை. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இட்லி எடுக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சாம்பாரும் பச்சை மிளகாய் சட்னியும் தான் கேட்டாங்க. காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த பச்சை மிளகாய் சட்னி வந்து மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரெசிபியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸில் வந்து நிறைய ஃபைபர் ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம சேர்த்த எல்லா பருப்புலேயுமே வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஸோ மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் இது எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பார்லியும் ராகியும் வச்சு எப்படி ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு பார்லி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு நான் ஒயிட் அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நம்ம ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா கிளியர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நம்ம தண்ணி சேர்த்து ஓவர் நைட்டுக்கு விட்டுறலாம். ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்போது 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொரன்னு அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அரைக்கிற எல்லா இட்லி மாவுமே வந்து ஃபைனாக அரைச்சிடாதீங்க. லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 5 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இட்லி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்லி பிளேட்டில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை அந்த பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா அந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பிளேட்டை உள்ளே வைக்கணும். இது ஒரு 13 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் விட்டு தான் நம்ம குக் பண்ணணும். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வெங்காயம், தக்காளி, புதினா சட்னி தான் பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சட்னி கூட அந்த இட்லியை வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் அந்த ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.